ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. இதை பற்றி ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 3 டேஸ் மேலே ஆயிடுச்சு. இதை பற்றி ஷேர் பண்ணாமே விட்டுட்டேன். எஸ், நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டு இருக்க ஒரு சீரியலில் ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. யார் அவங்க, என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட விஜய் டிவியில் சக்திவேல் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சக்திவேல் சீரியலில் ரொம்பவே சூப்பராக மஹிமா இவங்க வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டரில் செல்வி அப்படின்ற கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. செல்வி கேரக்டர் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சடனாக வந்து செல்வி கேரக்டர்லேருந்து மஹிமா வந்து சீரியலை விட்டு விலகி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஏதாவது நியூ ப்ராஜெக்டா இல்லை வேறு ஏதாவது அப்படின்ட்டு ரீசெண்டாக அவங்களோட கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு பிரபலம் தான். இப்போது விஜய் டிவியில் கரண்ட்டாக வந்து சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க லைலா. இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொண்ணு சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ மஹிமாவோட கேரக்டர் செல்வி அப்படிங்கிற கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. அதாவது ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இவங்களோட மேரேஜ் நின்று அதோட குளறுபடிகள்லாம் நடந்தது இல்லையா, அந்த மேரேஜ் நிற்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ராக் வந்து இப்போ முக்கியமான ஒரு கதையை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.